அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, 50 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமை என்று சர்வ அமாவாசையானது ஏற்பட போகின்றது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்று அமாவாசை ஏற்படுவதால் இதனை சோமாவதி அமாவாசை என்றும் அழைக்கப்படும். இந்த அமாவாசையானது வருடத்திற்கு ஓரிரு முறை மட்டுமே நிகழும். அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த அமாவாசையானது ஏற்பட போகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 50 வருடத்திற்கு பிறகு இந்த அமாவாசையானது ஏற்படுவதால் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இந்த நாளில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன. அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக இருக்கிறார். அதே போலவே சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலும் ஆட்சி அதிபதியாக அமரவிருக்கின்றனர். இப்படி 3 கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு 3 கிரகங்களின் பயிற்சி காரணமாக குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக அமர்வதால் உங்களின் ஒவ்வொரு முயற்சி செயல்பாட்டிலும் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பணியிடத்தில் வெற்றி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். உங்கள் பொருளாதார நிலையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை பெறுவீர்கள். உங்களின் வசதிகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும். வருவாய் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். உங்களின் கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான சூழலும் உருவாகும். மேலும் துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் 10, 11, 12ஆம் இடத்தில் புதன் பகவானும் 12, 1ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றன. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில ஆதாயமும் உண்டாகும். பணவரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுகமான ஆதாயமும் கிடைக்கும். முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களும் பக்கபலமாக இருப்பார்கள். மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடிவடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாப அதிபதி சூரிய பகவானால் உங்கள் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு வரவேண்டிய பணமும் வரும். தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடையும் விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடமும் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள்.
பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும். தாய்வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். ராகு பகவானால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்கள் நட்சத்திர நாதனும் சூரியனும் நன்மையை செய்ய காத்திருக்கிறார்கள். இதுவரை இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும். ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரமும் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நிலை உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும். வருவாய் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனம் தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவார்கள். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 4, 6, 13 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கையே வளமாகும். இதுவரை இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலகும். அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வருமானமும் வரும். செயல்களில் திட்டமிட்டு லாபம் காண்பீர்கள். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். அடிமட்ட பணியாளர்கள், சிறு வியாபாரிகளுக்கு வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 3, 12 மற்றும் 15. ஆன்மீக ரீதியாக இந்த சோமவதி அமாவாசை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக திங்கட்கிழமை அமாவாசை மிக சிறப்பாக கருதப்படுகிறது. சோம என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திர பகவானுக்கு உங்கள் திங்கட்கிழமையில் வருவதால் இதற்கு சோமவதி அமாவாசை என்று பெயர். இந்த நாளில் நதியில் நீராடுவது, அன்னதானம் செய்வது முக்கியமானதாகும். இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டால் நமக்கு நல்ல விதமான பலன்கள் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் நீங்கிவிடும். அந்த வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு இந்த சோமாவதி அமாவாசையானது ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் காலை 7:24 மணிக்கு இந்த அமாவாசை முடிவடைகிறது. சோமாவதி அமாவாசை என்று தானம் செய்வது, தர்ப்பணம் செய்வது மட்டுமின்றி சிவபெருமானையும் வழிபட வேண்டும். இரு சுப யோகங்கள் உருவாகின்றன. இந்த யோகங்களில் சிவ யோகம், சித்த யோகம் ஆகியவையும் அடங்கும். சிவ யோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் 2ஆம் தேதி சூரிய உதயம் முதல் மாலை 6:20 வரை. இதைத் தொடர்ந்து சித்த யோகமும் உடனே தொடங்குகிறது. சித்த யோகம் அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீடிக்கும். சிவயோகம் வழிபாடு, பிரார்த்தனை, யோக, தியானம் ஆகியவற்றிற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சோமாவதி அமாவாசை என்று சிவபெருமானை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு வில்வ இலை போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன்கள் கிடைக்கும். இந்த சோமாவதி அமாவாசை என்பது முன்னோர்களுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் கட்டாயமாக சிவபெருமானையும் வழிபட வேண்டும். அமாவாசை திதியில் முன்னோர்களின் பெயரில் அர்ச்சனை, முன்னோர்களுக்கு எல்லை சமர்ப்பித்து பித்ருதோஷங்களிலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்ய வேண்டும். இத்துடன் இந்த நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவியை வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்ய வேண்டும். ஆடை, தானியங்களை தானம் செய்தால் வெவ்வேறு விதமான பலன்களும் கிடைக்கும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.